மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். இது குறித்தான காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். அணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை, அரியலூர் ஆகிய 12 மாவட்டங்களுக்கும் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார். அணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கும் காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மின்விசை மூலம் மதகுகளை உயர்த்தி தண்ணீரை திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். இது குறித்தான காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தஞ்சை காவேரி டெல்டாவான அந்த பகுதிக்கு அதிக அளவுல மக்கள், அதாவது அதிக அளவுல விவசாய பயன்பாட்டுக்காக தேர்ந்து இருக்கிற அணை மேட்டூருங்க. இந்த மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு 92வது ஆண்டாக இன்று காலை தற்போது தண்ணீரை முதல்வர் திறந்து வச்சிருக்கிறாரு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக எப்பவுமே ஆண்டுதோறும் அந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கிறது வழக்கம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகள் மூலம் ஏறத்தாழ 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த தண்ணீர் மூலம் பாசன வசதி பெறும். முதல்ல குறுவைக்கு பிறகு சம்பா, தாளடி சாகுபடி என 30 விவசாயத்திற்கு இந்த தண்ணீரானது திறக்கப்படுறது வழக்கம். ஆண்டுதோறும் திறக்கப்பட்டு வர்றது வழக்கம். 5.30 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடிக்கும், 8.90 லட்சம் ஏக்கர்ல சம்பாவும், 4.41 லட்சம் ஏக்கர்ல தாளடியும் சாகுபடி செய்யப்படும். குறுவை சாகுபடிக்காக ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த குறிப்பிட்ட அந்த தேதி வரை 125 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுங்க. இதற்காக அணையிலிருந்து 99 டிஎம்சி தண்ணியும் மீதமுள்ள 25 டிஎம்சி தண்ணீர் மழை மற்றும் நிலத்தடி நீர் மூலம் பூர்த்தி செய்யப்படுறது எப்பவுமே நடக்கிறது. காவிரி டெல்டா பாசனத்துக்கு குறிப்பிட்ட நாளான ஜூன் 12க்கு 19 முறையும், அதாவது காலதாமத 19 முறையும், காலதாமதமாக 61 முறையும், ஜூன் 12க்கு முன்பாக 11 முறையும், மொத்தம் 91 ஆண்டுகள் இதுவரை தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இந்நிலையில 92வது வருஷமாக இன்று காலை 9 மணிக்கு, அதாவது தற்போது குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வச்சாரு. நிகழ்ச்சியில அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், அதே மாதிரி ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, மணி உள்ளிட்ட பல்வேறு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை அதிகாரியும் கலந்துக்கிட்டாங்க. இந்த தண்ணீரானது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாவட்டம் வரைக்கும் செழிப்படைஞ்சு அதன் பின்னர் மீதம் இருக்கிற தண்ணீர் எப்பவுமே கடலுக்கு செல்லும் சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.